கர்நாடகாவில் நேற்று ஒரே நாளில் 12 பேருக்கு மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்திருக்கிறார்கள். இந்த அதிர்ச்சி சம்பவம் குறித்து எமது செய்தியாளர் ஸ்ரீஹரி வழங்கிடும் தகவல்களை கேட்கலாம். ஸ்ரீஹரி, விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் கருதி. கர்நாடகா மாநிலத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் ஹார்ட் அட்டாக்கால் சுமார் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். மாநிலம் முழுவதும் இதை கணக்கெடுத்து பார்த்தபோது கடந்த 2 மாதங்களுக்குள் சுமார் 200க்கும் அதிகமானோர் ஹார்ட் அட்டாக்கால் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக ஹுப்ளி மாவட்டத்தில் மட்டும் கடந்த 2 மாதங்களில் சுமார் 1800 பேர் ஹார்ட் அட்டாக் பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக ஹுப்ளி அரசு மருத்துவமனையில் கடந்த 1 மாதத்தில் கணக்கெடுத்து பார்க்கும்போது சுமார் 100க்கும் அதிகமானோர் ஹார்ட் அட்டாக்கில் உயிரிழந்துள்ளனர். மொத்தத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் கணக்கெடுத்து பார்க்கும்போது ஹாசன் மற்றும் தும்கூரில் தலா 3 பேர், தார்வாடு மாவட்டத்தில் 4 பேர் என, அதேபோல் மங்களூர் அருகே சொற்கல் பகுதியில் சற்று முன்பு ஒரு இளைஞர் 18 வயது கல்லூரி மாணவர் என மொத்தம் அந்த கடந்த 24 மணி நேரத்தில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக மாநிலத்தின் ஹாசன் மாவட்டத்தில் இந்த ஹார்ட் அட்டாக் என்ற இந்த இருதய அடைப்புக்கு ஏராளமானோர் உயிரிழந்துள்ளனர். 100க்கும் அதிகமானோர் கடந்த 1 மாதத்தில் மட்டும் இந்த ஹாசன் நகரில் உயிரிழந்துள்ளனர். இது குறித்து அந்த இருதய மருத்துவ நிபுணர்களிடம் கேட்டபோது, அதாவது கொரோனா தொற்றுவால் பாதிக்கப்பட்டவர்கள் அடுத்த 1 வருடத்திற்குள் ஒரு தடவையாவது அவர்கள் இருதயத்தை பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லையெனில் இரத்த உறைதல் ஏற்பட்டு இதுபோன்ற ஹார்ட் அட்டாக் வரக்கூடும் என்று இருதய மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். ஏற்கனவே கொரோனா நோயால் யாராவது பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு சொந்தமான அந்த அவர்களுக்கு தெரிந்த இருதய மருத்துவ நிபுணரை ஒரு தடவை கான்டாக்ட் செய்து கொள்வதே சரி என்றும் மருத்துவ நிபுணர்கள் கூறுகிறார்கள். இதே போல் இந்த ஹார்ட் அட்டாக்கை நிறுத்துவதற்காகவும் இது குறித்து ஆய்வு நடத்துவதற்காகவும் கர்நாடக மாநில அரசு மாநிலத்தில் புகழ்பெற்ற அந்த இருதய மருத்துவ நிபுணர்களை கொண்டு ஒரு குழு அமைத்துள்ளது. இந்த குழு இந்த பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்கள் யார் யார், எந்த காரணத்துக்காக உயிரிழந்தனர், உண்மையிலே இவர் ஹார்ட் அட்டாக் உயிரிழந்துள்ளனர் என்பது குறித்து கடந்த 1 வாரமாகவே ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இந்த ஹார்ட் அட்டாக் என்ற இந்த இருதய அடைப்புக்கு குறிப்பாக ஹாசன் மாவட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர், ஹுப்ளி தார்வாடில் 100க்கும் மேற்பட்டோர் என உயிரிழந்துள்ளது மாநிலத்தில் பெரும் அதிர்ச்சியை உண்டு பண்ணியுள்ளதுங்க.